naming your business. So already world 40 to 50 crore companies with names. So நீங்க யூனிக்கா ஒரு நேம், if you want to identify a name, it is a very big task actually. உங்களுக்கு நிறைய நேம் பிடிச்சிருக்கும், but most of it would be taken already. So எப்படி இதை சால்வ் பண்ணலாம், what is the approach you have to take, what is the thought process ன்றத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். There are many different ways to think of a name. Probably worldல இருக்க எல்லா நேமையுமே ஒரு 7-8 categories குள்ள கொண்டு வந்துடலாம். அந்த categories பத்தி தான் பார்க்க போறோம். First type of name பார்த்தோம்னா it can be to honor somebody. அது உங்களோட பேரா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலில இருக்கிற உங்க அப்பா பேர், இல்லனா அம்மா பேர், இல்லனா உங்க ஃபேமிலி நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இத பார்க்கணும் அப்படின்னா டெஸ்லான்ற நேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஸ்லாவோட எலக்ட்ரிக்கல் இன்வென்ஷன்ஸை வேர்ல்டுக்கு காட்டணும் அப்படின்னு டெஸ்லாவை ரொம்ப பிடிச்சி போய் கம்பெனியோட பேரே டெஸ்லான்னு வச்சாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் நேம் where you actually name it after somebody whom you are inspired by. So another one is very descriptive. So probably நீங்க என்ன வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்க அப்படியே ஒரு நேமா வைக்கலாம். For example, American Airlines. So basically they're out of America and they're on an airlines. American Airlines is the brand name. This is very difficult descriptive வைக்கிறது because most of it would have been taken. Indian Airlines பாத்தீங்கன்னா எடுத்திருக்கோம். So this is one type. And another one is acronym. So whenever you can't keep a name which is descriptive, நீங்க அதை சுருக்கி acronym வைக்கலாம். For example, if you take KFC. So initially it was Kentucky Fried Chicken. So fried chicken அப்படின்ற பேர் நிறைய பேர் கான்ஷியஸா இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃப்ரைட் சிக்கன்னா ஹெல்த்துக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஎஃப்சின்னு சுருக்குனப்போ நாட் ஓன்லி ஃப்ரைட் சிக்கன், தே காட் இன் டு மெனி அதர் பிசினஸஸ். ஸோ உங்களுக்கு யோசிக்கும் போது ஃப்ரைட் சிக்கன் தோணாது. இப்போ நீங்க கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன்னா நிறைய பேர் இதில் ஓகே கேஎஃப்சி அப்படின்னா எவ்ரிபடி நோஸ் தட் இட்ஸ் அ பிராண்ட். சிக்கன் பிராண்ட் ஹெல்தி இல்லைன்னு அட்லீஸ்ட் காட்டாம இருக்கிறதுக்காக. அதே மாதிரி ஹெச்எஸ்பிசி அப்படின்னா இட்ஸ் ஃப்ரம் சைனான்னு யாருக்குமே தெரியாது. ஹாங்காங், ஷாங்காய் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுனால ஹெச்எஸ்பிசி சவுண்ட்ஸ் வெரி குளோபல். ஸோ அக்ரனம்ல போகும்போது பீப்புள் வில் ரிலேட் ஒன்லி டு அ பிராண்ட். பட் இனிஷியலா ஆரம்பிக்கும் போது என்ன விஷயம் அப்படின்னா அக்ரனம்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றது கஷ்டம். ஸோ வெறும் கேஎஃப்சி அப்படின்னா ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றது கஷ்டம். பட் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படிங்கும்போது பீப்புள் ரிலேட் ஓகே திஸ் இஸ் ஃப்ரைட் சிக்கன். அந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை சுருக்கி கேஎஃப்சின்னு வைக்கலாம். ஸோ அந்த ஹெச்எஸ்பிசின்ற பேங்க் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் சேஞ்ச் டு வாட் எவர் யூ வாண்ட். இப்போ பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ன்றது பிபின்னு மாத்தினதுக்கு அப்புறம் ஓகே பீப்புள் இல்லை, பட் இனிஷியலா யாருக்குமே அது தெரியாது. ஸோ டு ஸ்டார்ட் வித் ஐ வுடன்ட் சஜஸ்ட் அக்ரோனிம்ஸ் பிகாஸ் த பிராண்டிங் காஸ்ட் வுட் பி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அக்ரோனிம்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது சஜஸ்டிவ் பிராண்ட் நேம்ஸ். ஸோ சஜஸ்டிவ் பிராண்ட் நேம்ஸ்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்க பிராண்டுக்கு ரிலேட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் வி கேன் டேக் ஊபர். அவுட்ஸ்டாண்டிங்கான எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாம். ஸோ ஊபர்ன்ற பிராண்டோட கோல்ஸ் ரொம்ப பெருசு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கான எக்ஸாம்பிளுக்கும் ஊபருக்கும் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். தே கேன் கெட் இன்டு கேப்ஸ், தே கேன் கெட் இன்டு ஃபுட், தே கேன் கெட் இன்டு எனிதிங். பட் ஓவரால் அவங்களோட தே வாண்ட் டு பி அன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் ஃபார் அ பிராண்ட். தட் இஸ் வாட் ஊபர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். தென் யூ கேன் டேக் ஃபேஸ்புக். இஃப் யூ சி காம்போசிட்டான பிராண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் சி ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக்ல நீங்க பார்க்கும்போது the brand itself suggests that you can see faces there. It's a book of faces. So ஆரம்பிக்கும் போதே அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. Probably it can be 2 words or 3 words. அது composite name. And then comes your invented names. So invented names ன்றது என்னன்னா you would like a real name but அது available இருக்காது. So you have to probably change the meaning a little bit, change the alphabets, mix and match பண்ணி ஓவராலா கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம் அந்த பிராண்ட், இல்ல பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம். But for example, if you take Pinterest, so pin your interest, so that is Pinterest. So அந்த மாதிரியான இன்வென்டிவான நேம்ஸ் கூட வைக்கலாம். பட் திஸ் இஸ் a bit risky because நீங்க இன்வென்டிவான நேம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா you have to search in other languages that it doesn't mean anything bad because there are so many different languages in the world. And when you want to expand globally, probably நீங்க தமிழ்ல ஒரு பேர் வச்சிருப்பீங்க, இங்கிலீஷ்ல probably அந்த வேர்ட் ரொம்ப நல்ல வார்த்தையா இருக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. So you have to check those inventive names because the meaning keeps changing. And then comes your associative brand names. So associative brand names in the sense உங்க விஷனோட மேட்ச் பண்ற மாதிரி இருக்கலாம். For example, if you take Red Bull. So Red Bull, red is a ferocious color and qualities of a bull is within that drink. So Red Bull gives you wings அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா Red Bull குடிச்சா உங்களுக்கு you'll get energy. That's what they mean. Energy more than what a human. So bull is considered to be a very energetic animal. So அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு Red Bull குடிச்சா bull மாதிரி எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றது Red Bull. So that is associative. So immediately when you think of Red Bull, you think of energy. Then comes your non-English names. So this is trending these days because ஒருத்தருக்கும் அவங்க லாங்குவேஜ் மதர் டங்ல இருந்து பேர் வைக்கலாம். இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது இங்கிலீஷ்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், if you take Hulu.
So இப்போ Hulu எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மீடியா கம்பெனிஸ் இன் த வேர்ல்ட். பட் Hulu சைனீஸில் என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் அ மேஜிக்கல் பால் ஃபார் ஸ்டோரிங் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிங் மேஜிக்கல் கண்டென்ட் இஸ் வேர் Hulu கம்ஸ் ஃப்ரம். இட் சவுண்ட்ஸ் பிரிட்டி குட். இட்ஸ் அ ஷார்ட் நேம். இங்கிலீஷில் அப்படி ஒரு வார்த்தை கிடைக்காது. பட் சைனீஸ்லேருந்து இங்கிலீஷ்க்கு கேட்கும்போது it sounds interesting. So that kind of names are also being used now. And then comes your abstract. So abstract totally doesn't need to make sense at all. எந்த பாஷையிலையும் இருக்க தேவையில்லை, எந்த அர்த்தமும் தேவையில்லை. It just needs to sound good. One of the famous brands abstract-ஆ பார்த்தோன்னா ROLEX. So ROLEX is just an abstract word and it has created, magic everywhere around the world. ROLEX-naale we feel it's rich, it's very upmarket, it's premium, it's not affordable by all. So they just chose a name which sounds very upmarket, sounds very good. This is a hit or miss. You won't know. Initially ஆரம்பிக்கும்போது அந்த brand எப்படி இருக்கும்னு தெரியாது, but it's a completely abstract thing. So and then the most important thing comes. You all concentrate on naming. Naming ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க, but after keeping the name, building the brand is very important. You can associate anything with anything. So நீங்க எவ்வளோ அந்த பிராண்டை கஷ்டப்பட்டு பில்ட் பண்றீங்களோ, எவ்வளோ ட்ரூவா உங்களோட கோர் வேல்யூஸ்க்கு இருக்கீங்களோ, ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ வருஷம் குவாலிட்டியா டெலிவர் பண்றீங்களோ, people start associating. For example, Nike was started with actually being a shoe. So now it's just Nike, not just do it. You just go and win. That has been created over a period of 50 years. So Nike inradhu create பண்ணதுக்கு காரணம் it became a brand because of the services you offer. So naming is just the beginning of building a brand. So it's not all. ஒரு நல்ல பேர் வச்சுட்டா brand build ஆயிரும், நல்ல பேர் வச்சுட்டா வந்து பெரிய brand ஆயிரும். There's nothing like that. Anything can become a brand. You just have to, it probably contributes to building a brand, but it's not all. So I would say these are the things you can look at while keeping a brand. And finally, நீங்க யோசிக்க வேண்டியது வந்து ஒரு வெப்சைட் டொமைன். ஸோ ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டு நிறைய கிளைண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, அந்த வெப்சைட் கிடைக்கல, .com கிடைக்கல, .in கிடைக்கல, ஸோ பேரை மாற்றணும், ஆனால் அந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்கு. You can probably add the or India on the back and try mix and match. But the thing is, இப்போ most of your traffic, for example 60 to 70% of the traffic comes from Google search or comes from your social media. So you don't have to bother much about getting a .com or .in domain. So all you need is a domain which relates to your brand. For example, one of the biggest companies, Alphabet, Google or a parent company. So Alphabet.com is not owned by Google. I think it's owned by some other brand in Europe, probably Volkswagen or something. But Alphabet or website pathina, it's abc.xyz. You just have to be more creative when you want to actually find a domain. So any domain can be related to your company, and anyways people are going to search and come for it from Google or other search engines, and you're going to market it in social media. So don't worry too much about your domain being .com or .in. So these are my suggestions. Thank you.